அனைவருக்கும் வணக்கம். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டாம். பொதுவான வாய்ப்புகளை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றுங்கள் என்ற ஒரிசன் ஸ்வெட் மார்டன் என்பவரின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது 3 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆசிரியர் காலி பணியிடங்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் மலை சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசாணைகள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை. இதில் பாருங்கள், இயற்பியல் பாடத்திற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை. இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது எம்எஸ்சி பிஎட். நீங்கள் இயற்பியலில் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடத்திற்கான இன சுழற்சியானது ஓசி பொது. தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளமானது 36,900 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கிற காலி பணியிடம் வேதியியல் பாடத்திற்கான ஆசிரியர் தேவை. இந்த வேதியியல் பாடத்திற்குரிய கல்வி தகுதி எம்எஸ்சி பிஎட் வேதியியல் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த பணியிடத்திற்குரிய இன சுழற்சியானது ஓசி பொது. இவர்களுக்குரிய சம்பளம் 36,900 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும். அடுத்ததாக இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் கணிதம். இந்த கணிதம் காலி பணியிடத்திற்கு 2 காலி பணியிடம் இருக்குது. ஒன்று, அதாவது ஒரு பணியிடம் பொது பிரிவினர் ஓசி பொது பிரிவினருக்கானது. மற்றொரு பணியிடம் எஸ்சிஏ அருந்ததியருக்கான காலி பணியிடம். இந்த கணித பாடத்துக்குரிய கல்வி தகுதியானது எம்எஸ்சி பிஎட். நீங்கள் கணிதத்தில் முடிச்சிருந்தால் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் 36,900 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும். இவர்களுக்கு 7வது பே கமிஷனுக்கு அப்புறமாக வழங்கக்கூடிய பேமெட்ரிக்ஸ் லெவலில் நிலை 18 இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இதே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு காலி பணியிடம் ஆங்கிலம். ஆங்கில பாடத்திற்குரிய கல்வி தகுதியானது எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் இந்த பணியிடத்திற்கு இன சுழற்சியானது எஸ்சிஏ, அதாவது அருந்ததியர் மட்டும்தான் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அருந்ததியர்கள் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 36,900 1,35,100. 5 விதமான காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. ஒன்று இயற்பியல், கணக்கில் 2, ஆங்கிலத்தில் 1, இன்னொன்று வேதியியல் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு இந்த பள்ளியில். இந்த பள்ளியில் அடுத்ததாக பாருங்கள், இதை நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்றத பாருங்கள். அனைத்து விதமான சான்றிதழ்களையும் அசல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு நேர்காணல் நடக்கக்கூடிய தேதியானது 29/4/2025 10:30 மணிக்கு இந்த பள்ளியின் கேம்பஸில் நடக்குது. அந்த கேம்பஸ்க்கு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனைத்தையும் நீங்கள் கொண்டுட்டு போய் நீங்கள் நேர்காணலில் கலந்துக்கிட்டு அது மூலமாக செலக்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இந்த பள்ளிக்கானது விண்ணப்பங்கள் நீங்கள் எதுவும் தனியாக அனுப்ப தேவையில்லை. அந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள், நாடார் மேல்நிலைப்பள்ளி, பசுவந்தனை ரோடு, பாண்டவர் மங்கலம், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் 628501. இந்த பள்ளியில் மொத்தம் 5 காலி பணியிடங்கள் உள்ளது. இரண்டாவது பார்க்கக்கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த தலைமை ஆசிரியருக்குரிய கல்வி தகுதியானது இடைநிலை, அதாவது டிடிஎட் ப்ளஸ் டிடிஎட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணியிருக்கணும். இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த பாருங்கள், இவர்களுக்குரிய இன சுழற்சி ஓஷி பொது. தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும்
இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளம் அரசின் விதிப்படி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. இந்த பணியிடத்துக்கு குறைந்தது 5 ஆண்டுகள் இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். குறைந்தது 5 ஆண்டுகள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதை எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிறதுன்னு பாருங்கள். பணி அனுபவ சான்று நீங்கள் வாங்கியிருக்கணும். பணி அனுபவ சான்று நீங்கள் எங்கே வாங்கணும்னா, நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பகுதியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர், டிஇஓன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் மேலொப்பம் வாங்கியிருக்கணும். அட்டஸ்டேஷன் இந்த சர்டிஃபிகேட்டை காட்டி நீங்கள் மேலொப்பம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை இந்த பணியிடத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கிறணும். கல்வி சான்றிதழ் அனைத்துமே ஒரிஜினலை எடுத்துக்கிட்டு நேர்காணல் 30/4/2025 காலை 10 மணிக்கு பள்ளி வளாகத்தில் நேர்காணல் நடக்குது. அந்த நேர்காணலுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே போதுமானது. தனியாக எதுவும் நீங்கள் அப்ளிகேஷன் போட தேவையில்லை. அந்த நேர்காணலில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்க இதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாமா வேண்டாமன்றதை அந்த நேர்காணலில் முடிவு பண்ணிக்கிறாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள். ஸ்ரீ சிவநாச்சியார் தொடக்கப்பள்ளி, 18 சர்க்கரைக்குளம் தெரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் 626125 விருதுநகர் மாவட்டம். இந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் சென்று நேர்காணலை அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 3ஆவதாக உள்ள பள்ளி. இந்த பள்ளியில் என்னென்ன காலி பணியிடங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை. முதலாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம் உயிரியல் பாடத்திற்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரியல் பாடத்தில் நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அதாவது பிஜி முடிச்சிருக்கணும். பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணியிடத்திற்கான இன சுழற்சி ஓசி பெண்கள். முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய 3 வகையான பள்ளி கொடுத்துருக்கோம். இதில் 3ஆவது இருக்க பள்ளியில் முழுவதுமாக இது பெண்கள் பள்ளி. இந்த பெண்கள் பள்ளியில் பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதனால் இந்த பணியிடத்திற்கு இன சுழற்சியானது ஓசி பெண்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான பிரிவினரை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இவர்களுக்குரிய சம்பளம் பாருங்கள், 36,900 1,35,100 வரைக்கும் இருக்குது. நிலை 18. அடுத்ததாக பாருங்கள், தமிழ் பாடத்திற்கான காலி பணியிடம் இருக்குது. இந்த தமிழ் பாடத்திற்கு உரிய கல்வி தகுதி எம்ஏ பிஎட் தமிழில் நீங்கள் முடிச்சிருக்கணும். எல்லாமே நேரடியாக தான் படிச்சிருப்போம் அல்லது கரஸ்லையும் படிச்சிருப்போம். ஆனால் கிராஸ் மேஜரு இருக்கக்கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இவர்களுக்குரிய இனச்சுழற்சி ஓசி. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் பெண்களுக்கானது. அடுத்து இவர்களுக்குரிய சம்பளம் 36,900 ரூபாய் 1,35,100 வரைக்கும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்து இந்த பள்ளியில் ஏற்பட்டிய மற்றும் ஒரு காலி பணியிடம் கணித பாடத்திற்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. கணித பாடத்திற்குரிய கல்வி தகுதி எம்எஸ்சி பிஎட்டில் நீங்கள் முடிச்சுட்டு கணிதத்தில் முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து இவர்களுக்குரிய இனச்சுழற்சி ஓசி பெண்கள். இவர்களுக்குரிய சம்பளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி 36,900 1,35,100 வரைக்கும் இருக்கும். இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்னா, அனைத்து கல்வி சான்றுகளுடைய நகல் நீங்கள் எடுத்துக்கிறணும். அனைத்து நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய கல்வி சான்று நகலையும் எடுத்துக்கிட்டு 3/5/2025 செயலர் காரனேசன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 66A ஞானகிரி ரோடு சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 626189 இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இப்படி அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு நேர்காணலுக்கு வர சொல்லி அழைப்புதல் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அழைப்புதல் நேரடியாக கலந்து கொண்டு வாய்ப்புகளை பெறலாம். வீடியோவில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறையா ஆசிரியர்கள் கேட்டிருந்தீங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, மேக்ஸ் கேட்டிருந்தீங்க, தமிழுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவர்களுக்கான வாய்ப்பு இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. காலி பணிகளை தெளிவாக பார்த்து கொண்டு விண்ணப்பித்து சிறந்த வேலைவாய்ப்பு பெற ஆசிரியர்களோட சார்பாக
நம்ம நண்பர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.